உங்கள் BS வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் தொடர்ந்து போராட்டம் நீடித்து கொண்டே இருக்கு. மத்திய அரசை எதிர்த்து இந்த போராட்டமே முதல்ல எப்படி வந்தது? பாரதிய ஜனதா கட்சி விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கா? நான் கேட்குறேன். போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. இருப்பினும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்னு மத்திய பாஜக அரசு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் பச்சையான மோசடித்தனம். அது இப்போ வானதி சீனிவாசன் சொல்கிறதோ அல்லது மோடி சொல்கிறதோ அல்லது விவசாய மந்திரி சொல்கிறதோ இந்த அடிப்படையான கேள்விக்கு பதிலே சொல்லலை. நான் கேட்குறேன் வெளிப்படையாக, நிலம் பற்றிய உங்களுடைய கொள்கை என்ன? அங்கே ஒரு மன் கி பாத்தில் பிரதமர் பேசும்போது இந்த மாதிரி எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை நம்பாதீங்க. அதாவது உனக்கு உன்னுடைய நிலத்தையெல்லாம் பிடுங்கிக்கிற, உன்னுடைய உரிமையெல்லாம் எடுத்துக்க, அந்த முதலாளி உனக்கு காசு கொடுக்கலன்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான ஒரு ஏமாத்து வேலை. அது காதில் பூ சுத்துற வேலை. நாட்டினுடைய பிரதம மந்திரி செய்யக்கூடாது. இது அயோக்கியத்தனம். இது ஏதோ அந்தரத்தில் நடக்கல. இது வரலாற்று பூர்வமாக இது மோடி சொல்றாருல எனக்கு எதிராங்கிறது இவருக்கு எதிரானது, அது வெள்ளக்காரனுக்கு எதிரானது, காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது, எல்லாருக்கும் எதிரானது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் விவசாயிகள் அனைவரையும் கார்பரேட் ஜெயிலில் போடுறதுக்கு நீ முயற்சி செய்கிற. இந்தியா என்பது அடிப்படையில் ஒன்றியம் தான். இட் இஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன். அந்த அரசியலமைப்பு சட்டம், மக்களின் விருப்பத்தை சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம், இட் இஸ் a யூனியன் சொல்லுது. அது யூனியன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நான் தமிழ்ல ஒன்றியம் சொல்றேன். என்ன பிரிவினைவாதி அப்படின்னா நீ யாரு? நீ யார்? புதுச்சேரியில் அமைச்சரவை பதவி ஏற்றிருக்கு. அவங்கள பார்த்தாவது தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்தாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைமாக கிட்டத்தட்ட ஒரு எடுபடிகள் மாதிரி ஒரு கும்பல் தயார் பண்ணி ஏதோ போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், அவங்கள பார்த்தாவது உங்களை நீங்கள் திருத்திக்கிங்கன்னு சொல்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் தேசிய நிர்வாக குழு உறுப்பினருமான சி மகேந்திரன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் 7 மாதங்களை கடந்து தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டங்களில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து போராட்டம் நீடித்து கொண்டே இருக்கு மத்திய அரசை எதிர்த்து. அதை பற்றி 7 மாதம் 3 நாட்கள், 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதத்தில் அது அடியெடுத்து வச்சிருக்கு. அநேகமாக உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கி 8 மாதங்கள், 7 மாதம் முடிந்து 8 மாதங்கள் நடக்கக்கூடிய போராட்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. அங்கு கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்று கூடி அவங்க தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. அவர்களை நிருபர்கள் கேள்வி கேட்கிற போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னாக்க, இந்த சட்டத்தை என்னைக்கு ரத்து செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் போவோம். அப்படி இல்லைன்னா 2024 வரை மோடியை ஆட்சியிலிருந்து கீழே இறக்கிவிட்டு ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கி அந்த அரசாங்கத்தின் மூலம் இந்த சட்டத்தை ரத்து செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அநேகமாக இவ்வளவு துணிவும் துணிச்சலும் வேறு எந்த ஒரு போராட்டத்துக்கும் இந்தியாவில் இதுவரை இருந்ததில்லை. அதனால் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு நடந்த மிக வலிமை வாய்ந்த மக்களுடைய முழு ஆதரவையும் அவர்களுடைய போர்க்குணத்தையும் அவர்களுடைய அனைத்து திறன்களையும் சுவீகரித்து கொண்ட ஒரு பெரிய இயக்கமாகத்தான் இந்த இயக்கத்தை நான் கருதுகிறேன். அதாவது பிரதமர் மத்திய அமைச்சர்கள் வாயிலாக போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. இருப்பினும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்னு மத்திய பாஜக அரசு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும். இது அப்பட்டமான பொய் புரட்டு வேலைகள். அவங்களுடைய கோரிக்கைகள் ஆரம்பத்திலிருந்து இந்த 3 விவசாய சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். இவங்க அதை விட்டுட்டு வேற எதையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த 3 சட்டங்களை ரத்து செய்வதை பற்றி பேசினால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஆனால் நீங்கள் கலெக்டரை பாருங்கள், அவங்கள பாருங்கள், இவங்கள பாருங்கள், வேறு என்ன சலுகை உங்களுக்கு வேணும், டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, அல்லது உங்களுக்கு என்ன சலுகை வேணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ரெண்டும் அடிப்படையில் வேறுபட்டது. எங்களுடைய விவசாயிகளுடைய உரிமையை இந்த சட்டம் பறிக்கிறது. அதனால் 3 சட்டங்களும் நீக்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் நிலம், அதே போல் விளைபொருள், அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய விலைக்கு பொருளுக்கு தங்களால் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த உரிமை
அதுதான் அவங்களுடைய அடிப்படையான விஷயம். இந்த 2 விஷயங்களையும் இது பறித்து விடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதை குழப்பறத்துக்கு செய்யக்கூடிய வேலையை ஒழிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சரத்பவார் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் விவசாயிகள் துறை அமைச்சராக இருந்தபொழுது தான் பட்டேல் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் சட்டம் நிறைவேற்றி வரும்பொழுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் இருந்தது, திமுக தேர்தல் அறிக்கையிலும் இருந்தது. எல்லாம் நிறைவேற்றி வரும்போது சில அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் பச்சையான மோசடித்தனம். அது பாரதிய ஜனதா கட்சியைப் போல அதனுடைய அரசியல் தலைவர்களைப் போல நாணயமற்றவர்களை நான் இதுவரை பார்க்கவே இல்லை. பட்டேல் கமிட்டி சொன்னது போனது, அதுக்கும் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த சட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இந்தியாவினுடைய விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய நிலங்களை கட்டாயப்படுத்தி ஒரு கான்ட்ராக்ட் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை கார்ப்பரேட் கைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட்டேல் கமிட்டி அதையா பேசுது? பட்டேல் கமிட்டி விலை பொருள், அது இன்னொரு விஷயம். அது அந்த விலை பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த போராட்டமே முதல்ல எப்படி வந்தது? பாரதிய ஜனதா கட்சி விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கா? நான் கேட்குறேன். இந்த போராட்டமே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்தியாவிலேயே மிகவும் வித்தியாசமான மாநிலம் பஞ்சாப் மாநிலம். பக்ரானங்கல் அணை கட்டப்பட்டது. பக்ரானங்கல் அணை கட்டப்பட்டதற்கு பிறகு ரொம்ப செழிப்பான விவசாயம். செழிப்பான விவசாயம் செஞ்சு நிறைய கோதுமையையும் விளைபொருள்களையும் அவர்கள் உற்பத்தி செய்ததன் காரணமாக இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு விவசாயிகளும் அரசாங்கமும் சேர்ந்து விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு முறை என்பது, விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு ஒரு சரியான விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு வரைமுறை பல ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாபில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பஞ்சாப் விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவங்களும் அரசாங்கமும் கூடி பேசி முடிவு பண்ணாலே போதுமானது. இப்போ மோடி என்ன பண்ணார்? அவருடைய நண்பருங்கிற அடிப்படையில் அதானிக்கு பெரிய பெரிய அக்ரோ இண்டஸ்ட்ரி என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அவர் விலைக்கு வாங்கி அரசாங்கமும் விவசாயிகளும் சேர்ந்து பேசி விலை நிர்ணயம் செய்யக்கூடிய முறையை மாற்றி அதானிக்கு ஒரு 1/2 மைல் தூரத்துக்கு கம்ப்ளீட்டாக அண்டர் கிரவுண்டில் பெரிய குடோன்களை கட்டி அந்த குடோன்களில் கொண்டு போய் இந்த பொருளை எல்லாம் அடக்கி வச்சு ஒரு செயற்கையான ஒரு பஞ்சத்தை உருவாக்கி விலை உயரும்போது அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை அதானியின் மூலம் மோடி செய்கிறார் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதை எதிர்த்து தான் போராட்டம் ஆரம்பிச்சுது. போராட்டம் எதுக்கு ஆரம்பிச்சுது? முதல் பாயிண்ட் இதுதான். இப்போ அடிப்படையில் என்ன விஷயம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விவசாயிகளுடைய பிரச்சனையை பலர் புரிந்து கொள்வதற்கே தயங்குகிறார்கள். ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் அதனுடைய அடக்க விலை இவ்வளவு தான், அதுக்கு உள்ள இடைத்தரகர்கள் அல்லது அதனுடைய ஏஜெண்ட்டுக்கு எவ்வளோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு போட்டு அதில் முத்திரை போட்டு அவன் கொடுத்துட்றான். எந்த தொழிலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனால் விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன? தான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு அதனுடைய மார்க்கெட் வேல்யூ இவ்வளவுதாங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய உரிமை அவங்க கையில் இல்லை. அதனால தான் இதை தொடர்ந்து விவசாய சங்கங்கள் வலியுறுத்தி வருகிறது. ஒரு பொருளின் விலையை உற்பத்தி செய்கின்றவனுக்கு ஒரு பொருளின் விலையை கட்டுப்படியான விலை இதுதான்ப்பா, இஷ்டம் இருந்தால் வாங்கு இல்லாட்டி போன்னு சொல்ல முடியுது. ஆனால் விவசாயியால் சொல்ல முடியல. விவசாயினுடைய பொருளை எவ்வளவு குறைச்ச விலைக்கு வேணாலும் மண்டியிலேயோ மற்ற இடங்களிலோ எடுத்து இதுதான் விவசாயத்தினுடைய பேரழிவுக்கு காரணம் என்கின்ற கருத்தை பல ஆண்டு காலமாக விவசாயிகள் முன்வைத்து வருகிறார்கள். இப்போ அதை மாற்றுறதுக்கு தான் இப்போ எங்களை மாதிரி கட்சிகள் மற்றவங்க போராடி நாங்கள் என்ன பண்ணோம்னா, அரசாங்கமும் விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அமைக்க வேண்டும். விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொண்டு ஃபிக்ஸ் for the price for the agrarian product with the consult of this farmer. அந்த விவசாயிகளுடைய ஒப்புதலோடு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக பெரிய போராட்டங்களை நடத்தி அப்படி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்கிறது, பல மாநிலங்களில் இருக்குது. ரொம்பவும் வலிமை வாய்ந்த விற்பனை கூடம் என்பது பஞ்சாபில் இருக்குது.
இந்த சிஸ்டத்தை அப்படியே அழிச்சிட்டு கார்ப்பரேட் நிர்பந்தத்தில் அவங்க கொண்டு வரணுங்கிறாங்க. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளால் பேரம் பேசலாம். யாரோட பேரம் பேசுறது? அதானியோட அம்பானியோட அவங்க பேரம் பேசணும். இந்த மாநிலம் விட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 100 ஏக்கர் நிலம் வச்சு ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கக்கூடிய கோவிந்தனோ சுப்பனோ குப்பனோ இவன் போய் அவங்கள்ட்ட பேரம் பேசணும். பேரம் பேச முடியுமா? செய்ய முடியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கே அதிக விலை விற்கிதோ அங்கே கொண்டு போய் நீ விற்றுக்க, அந்த ரைட்டு தான் உனக்கு இருக்குல்ல. மார்க்கெட்டில் பீகாரில் அதிக விலை இருக்கிறது என்றால் நீ அங்கே போய் விற்றுக்கொள். இதெல்லாம் ஏமாத்துறது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ ஏன் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற? ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை வலுப்படுத்து. விவசாயிகளும் அரசாங்கங்களும் அமர்ந்து விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். அது கார்ப்பரேட் கையில் போயிடுச்சுனாக்க என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் விமானத்தை பயன்படுத்துவான். இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் உலகத்திலேயே எங்கே அதிக விலைக்கு விற்க முடியுமோ அங்கே விற்று நம்ம ஊர்க்காரனை பட்டினி போட்டுருவான். சுயசார்புங்கிறது முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம ஊரில் இருக்கிற பசியை போக்குவதற்கு பயன்படுத்துவது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதான் சுயசார்பு. சுயசார்புனா என்ன? நான் உற்பத்தி பண்ணுறேன், முதலில் என்னுடைய ஊருடைய தேவை, இந்தியாவினுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு போகலாம். இந்த கமிட்மெண்ட் யாருக்கு இருக்கும்? இந்திய வியாபாரிகிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்திய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட வியாபாரிகள்கிட்ட மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். வியாபாரத்தை நான் வேணான்னு சொல்லலை, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் த டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் இதை யார் கொடுக்கறது? இந்தியாவில் உள்ள ஒரு சுயசார்புடைய ஒரு வியாபாரிகள் தான் இதை கொடுக்க முடியும். ஒரு உலக அளவில் கார்ப்பரேட் கம்பெனியுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளை கொள்முதல் செய்து உலக அளவில் லாபம் எங்கே கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் விற்கிறது. அதுக்கு விமானத்தை பயன்படுத்துறதுங்கிறது தான் அந்த சிஸ்டம். விவசாயிகள் சொல்கிறாங்க, அந்த சிஸ்டம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, நம்ம ஊர் தேவையை பூர்த்தி பண்ணுவோம், நம்ம ஊரில் விலை நிர்ணயம் செய்வோம் அப்படின்னு. அப்போ அதை மாத்திரத்துக்கு இவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு சூழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலங்கள் இருக்குது பாருங்கள், இந்த நில உற்பத்தி முறை எல்லாத்தையுமே ஒரு கான்ட்ராக்ட் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலத்தை கான்ட்ராக்டாக எடுத்துக்கிறது. ஒரு ஆள் எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று பார்த்தீங்கன்னாக்க, உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பட்டியலில் அம்பானி வர்றாரு. அம்பானி பட்டியலில் வர்றாரு. அது அவர் வீட்டு பணமா? கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாரு. தொழிலை ஆரம்பித்து பங்குச்சந்தையின் மூலமாக ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை காட்டி ஊரில் இருக்கவன்ட்டெல்லாம் ஷேர் வாங்குறாரு. 80% ஷேர் யார் அப்படின்னாக்க மக்கள். அம்பானி போட்ட முதல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு இண்டஸ்ட்ரி போட்ட அளவு கூட அவன் பணம் போட்டிருக்க மாட்டான். அடுத்தவன் செலவில் அடுத்தவன் விரலை எடுத்து சுட்டு பார்க்குறது, இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதுதான் கார்ப்பரேட் சிஸ்டம். கார்ப்பரேட் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்களிடமிருந்து பங்குகளை இஷ்டம் போல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதனுடைய நிர்வாகத்தை மட்டும் அவன் கையில் வச்சுக்கிறது. அதே மாதிரி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் அடிப்படையில் ஒன்றா சேர்த்து விவசாயிகள்கிட்ட அது என்ன செய்யணும் போகணுங்கிற உரிமையை மட்டும் அவன் எடுத்துக்கிறது. அப்போ நில உரிமை யாருக்கு? விவசாயிக்கு கிடையாது, கார்ப்பரேட் கம்பெனிக்கு. இந்த சட்டம் அதுதான் அடிப்படையில். விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய நில உரிமையை பறித்து கார்ப்பரேட் கையில் கொண்டு போகிறது ஒன்று, விவசாயிகளுடைய விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள், கெப்பாசிட்டி ஆஃப் த நெகோஷியேஷன் ஃபார் தர் ஓன் ப்ராடக்ட், தன்னுடைய சொந்த பொருளை ஒரு பேரம் பேசி விற்பனை செய்யக்கூடிய அந்த உரிமையை அவனிடமிருந்து பறிப்பது, இதுதான் இவங்களுடைய வேலை. இந்த விஷயத்தை ரொம்ப சரியாக தெரிஞ்சு போராட்டம் நடக்குது. அதை இவங்க குழப்புறாங்க. இப்போ வானதி சீனிவாசன் சொல்கிறதோ அல்லது மோடி சொல்கிறதோ அல்லது விவசாய மந்திரி சொல்கிறதோ இந்த அடிப்படையான கேள்விக்கு பதிலே சொல்லலை. நான் கேட்குறேன் வெளிப்படையாக, நிலம் பற்றிய உங்களுடைய கொள்கை என்ன? உங்கள் சட்டத்தில் நிலத்தை கான்ட்ராக்டுக்கு விடலாங்கிறாங்களா? அது நீக்கு, அதை அவன் வச்சுட்டு போகிறான், அவன் சொந்த நிலம், ஆண்டாண்டு காலமாக அவன் கையில் இருந்தது.
அது இப்போ ரஷ்யாவில் இருக்கிற கூட்டுப்பண்ணை முறை மாதிரி அல்லது சைனாவில் இருக்கிற கூட்டுப்பண்ணை மாதிரி அப்படி ஒரு முறை கொண்டு வந்ததுனாக்கா அது அவன் அதிகாரம். அங்கே ஒரு மான் கி பாத்தில் பிரதமர் பேசும்போது இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை நம்பாதீங்க, இந்த மாதிரி திட்டத்தில் வந்து சில பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகள் போராட்டம் தொடங்கினப்ப ஒரு சில விவசாயிகள் பேரை குறிப்பிட்டே இவர் பயனடைஞ்சிருக்கிறாரு. அப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்ததுன்னா, இந்த கான்ட்ராக்டில் போகிறதுல இந்த சந்தேகங்கள் வந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் போய் கலெக்டர்கிட்டே மனு கொடுக்கலாம், அவர் வந்து நேரடியாக வந்து தீர்த்து வைப்பார். அதுவே அல்ல. நாங்கள் வந்து கேட்குறது என்னன்னாக்க, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடு போய் பெறதல்ல, சட்டமே அடிப்படையில் தப்பானது. அதாவது வந்து உனக்கு வந்து உன்னுடைய நிலத்தையெல்லாம் பிடுங்கிக்கிறேன், உன்னுடைய உரிமையெல்லாம் எடுத்துக்க, அந்த முதலாளி உனக்கு காசு கொடுக்கலன்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்தமான ஒரு ஏமாத்து வேலை. அது காதில் பூ சுற்றுற வேலை. நாட்டினுடைய பிரதம மந்திரி செய்யக்கூடாது. இது அயோக்கியத்தனம் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். விஷயமே வேற. விஷயம் என்னன்னாக்க, என் கையில் இருக்கிற உரிமையை நான் கொடுக்க முடியாது, நிலத்தை கொடுக்க முடியாது. அதே போல் என்னுடைய பொருளை விற்கக்கூடிய அந்த உரிமையை நான் உழைச்சி வேலை செய்வேன், அதுக்கு இன்னொருத்தன் வந்து விலை நிர்ணயம் செய்கிறதுனா அது எப்படி? உங்களுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரான் தோட்டத்தில் ஒருவன் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி அவன் காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன்னு ஒரு கிராம பாட்டு. அதோடைய அர்த்தம் என்னன்னாக்க, நம்ம ஊர் ஆள் விவசாயம் செய்கிறான், வெள்ளரிக்காய் போடுறான். ஆனால் வெள்ளைக்காரன் அவன் ஊர்லேருந்து லெட்டர் போடுறானா, காசுக்கு 2 விழியே, 1 விற்காத, 1.25 விற்காத அப்படின்னானா. இதே விஷயந்தான். இவன் போட்டு உழைச்சி பாடுபட்டு இருக்கக்கூடிய பொருளுக்கான விலை நிர்ணய உரிமை எனக்கு வேண்டும் என்று விவசாயிகள் கேட்கிறார்கள். ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, அது கார்பரேட் கையில் கொடுத்துட்டேன், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீ கலெக்டர்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறாரு. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதனால தான் அடிப்படையில் விவசாயிகள் ரொம்ப கடுமையான முறையில் இதை எதிர்த்து போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தில் இந்த அளவுக்கு நீடிக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு நக்சல் பின்னணி இருக்குது, நக்சல் ஊடி இருக்கிறாங்க, தேச பிரிவினையை உண்டாக்குறவங்க அதில் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். இதுவரை நடைபெற்ற நல்ல போராட்டங்களை கம்யூனிஸ்டுகளுடைய தீவிரவாதம் அல்லது வந்து நக்சல்பாரிகள் அப்படின்னு சொல்லாத போராட்டம் ஏதாவது ஒன்று இருக்கான்னாக்கா இல்லவே இல்லை. காஷ்மீரத்திலேருந்து தொடங்கி எல்லா விதங்களில் நியாயத்தை கேட்கிற போது அது தீவிரவாதிகள் உள்ளுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தான் வைப்பாங்க. ஈழத்தில் நம்முடைய மக்கள் போராடினாங்க, என்ன சொன்னாங்க? பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்ங்கிற முத்திரை குத்தப்பட்டது. அந்த மக்களுக்கு அந்த நிலம் சொந்தம்னு சொல்லப்பட்டவன்லாம் வந்து தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் காட்டப்பட்டார்கள். இதுவும் அதான் காட்டுது. பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, பிரச்சனையை நீங்கள் தீர்க்கறதுக்கு பதிலாக அது தீவிரவாதிகள் தான் உள்ளுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியாது. நான் அறிந்த வரையில் 25 தினங்கள் அந்த போராட்டத்தில் இரவு பகல் அங்கேயே இருந்தேன். ஒரு குடாரத்தில் தங்கியிருந்தேன். பலரை சந்தித்தேன், பல இளைஞர்களை பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். தீவிரவாதத்தினுடைய ஒரு துளி கூட அங்கே கிடையாது. அவர்களில் மிகச்சிறந்த கம்யூனிஸ்டுகள் அங்கே இருக்கிறாங்க, மிகச்சிறந்த போராளிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவினுடைய இயற்கை வளத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் கொள்ளையடிக்கிறார்கள். நீர், நிலம், காற்று, ஆகாயம் இது எல்லாத்தையும் இஷ்டம் போல் கொள்ளையடிக்கிறான். கொள்ளைக்கு காரணமாக கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்க விவசாயிகள் என்கின்ற உறக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் சக்தி இந்தியாவில் எழுந்தால்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற எண்ணம் கொண்ட இந்தியாவிலேயே மிக தலை சிறந்த அரசியல் உணர்வு கொண்ட இளைஞர்களை என்னுடைய வாழ்க்கையில் அங்கே தான் நான் சந்தித்தேன். அவங்க யாரும் பிரிவினைவாதிகள் கிடையாது, அவங்க வந்து பயங்கர ஆயுதங்கள் எதையும் வச்சில்ல, எதையும் செய்யலை. நான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா முற்போக்கு இளைஞர்கள் இவர்கள் எல்லோரோடும் இரவு பகலென்று அவங்களுடைய கேம்பில் போய் தங்கி கூட நான் பார்த்தேன், பேசினேன், போனேன், வந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தடயமே அங்கே இல்லை. இவர்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய தீவிரவாதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி செங்கோட்டையில் போய் கொடியேற்றினது. அதெல்லாம் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் அவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறதும் பத்திரிகைகளே அதை அம்பலப்படுத்தினது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எத்தனை பேரை கைது பண்ணாங்க, என்ன வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலே மத்திய அரசு சொல்லலை. பாராளுமன்றத்துக்குள்ளே ஒருத்தன் போகிற போது அவனை சுட்டு தள்ளுறீங்க, பாராளுமன்றத்தை தாக்க வந்துட்டாங்கன்ட்டு. செங்கோட்டை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினம், 5 அடுக்கு 6 அடுக்கு கட்டுக்காவல் இருக்கும். அந்த கட்டுக்காவலில் வந்து ஒருத்தன் போய் கொடி ஏற்றுறானா மரத்தில் ஏறி.
அவனை சுடலை, அவன் கூட போனவன் எவனையும் சுடலை, அவனை கைது பண்ணி நீ என்ன பண்ணியிருக்கங்கிறதுக்கான வெள்ளை அறிக்கை நாட்டில் கொடுக்கல. அப்போ அவர்கள் யார்? அவர்கள் போராட்டக் குழுவை சார்ந்த விவசாய சங்கம் எல்லாம் கூடி ஒட்டு மொத்தமாக அங்கே போனதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ தீவிரவாதம் என்பது யார்? நக்சல்வாதிகள் அல்ல, கம்யூனிஸ்டுகள் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தீவிரவாதம் என்ற பெயரில் சில செயற்கை நாடகங்களை நடத்தி அதுக்கு காரணம் இவர்கள்தான் என்று கூறி இந்த போராட்டத்தை முறியடிக்கிறதுக்கு அவங்க சதி செஞ்சாங்க. அதை போராட்டக்காரர்கள் முறியடித்து எதையுமே செய்ய முடியல. அப்போ இந்த தீவிரவாதம்னு இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன? உளவுத்துறையினுடைய பிரச்சாரம், உளவுத்துறையினுடைய ஏற்பாடு. அவங்க கூடி தான் இது எல்லாத்தையும் செய்கிறாங்க. போராட்டம் என்பது மக்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இளைஞர்களுடைய போராட்டம், அரசியல் கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு நடக்கக்கூடிய போராட்டம் தான் அந்த போராட்டம். இந்திய சுதந்திர போராட்டமே ஒரு விவசாயிகள் போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி நக்கீரனில் நீங்கள் எழுதுகிற கொள்ளையனே வெளியேறி தொடரில் குறிப்பிட்டிருந்தீங்க. அப்போ இந்த விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகள் மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை மற்ற தொழிலை சார்ந்தவங்கலாம் ஈடுபடு இல்லையா? இந்திய விடுதலை போராட்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அதை பற்றிய விமர்சனம், பிஹெச்டி எல்லாம் இருக்குது. ஆனால் இந்திய போராட்டத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்திய போராட்டம் ஏதோ காந்தி வந்தார், சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. பாரதிதாசன் கூட கேட்டார், சுக்கா மிளகா சுதந்திரம் அக்கா வாங்கி தருவதற்கு, அது சுக்கும் கிடையாது மிளகும் கிடையாது அப்படின்னு. அப்போ சுதந்திரம்ங்கிறது காந்தியாலேயோ அல்லது யாரோ ஒருத்தராலேயோ வாங்கப்பட்டது கிடையாது, அல்லது சில தியாகிகள் போராடி மட்டுமே பெற்றது அல்ல சுதந்திரம். தியாகிகளுக்கு ரோல் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் இந்த போராட்டம் எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சிங்கிறது 18ஆம் நூற்றாண்டு 19வது நூற்றாண்டுகள்லேயே அது ஆரம்பமாயிருச்சு. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முந்தி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருந்ததுனாக்க, ஒரு ஊர் இருக்குனாக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு முழு பொறுப்பு யாருனாக்க அந்த ஊரை சார்ந்த சமுதாயம்தான். அவங்க தான் பொறுப்பு. எல்லாரும் அவன் விவசாயம் பண்ணுவான். அரசர் ராஜா என்ன பண்ணுவார், அந்த கிராமத்தில் கேட்பார். அவங்க விளைச்சலில் 6இல் ஒரு பகுதி 3இல் ஒரு பகுதினா ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பார். அதை வசூல் பண்ணி கொடுப்பான். அப்போ நிலத்துக்கும் ராஜாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. யுத்தம் வர்ற காலங்களில் அவர்களுக்கு எத்தனை இராணுவ வீரர்கள் படைக்கு தேவையோ அந்த ஊர்லேருந்து அவங்க தயார் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் பழைய மன்னர்கள் காலத்தில் இருந்த முறை. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக அளந்து 2 சிஸ்டத்தை கொண்டு வந்தான். ஒன்று ராயத்துவாரி. ராயத்துவாரி என்பது நல்ல செல்வாக்குள்ள விளைநிலங்கள், அதில் நிறைய வருமானம் வரும். அதெல்லாம் அவனுடைய நேரடி வரி வசூலுக்கு கொண்டு வந்தான். 1 ஏக்கர் நிலம் வச்சுருந்தா அதுக்கு வரி இவ்வளவு, வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. மன்னர்கள் காலத்தில் என்ன இருந்ததுன்னா, நேரடி வசூல் கிடையாது. விளைஞ்சா அதில் 6ல் 1 கொடு, 3ல் 1 கொடு. வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சிஸ்டம் என்ன, விளையுதோ விளையலையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஐ ஃபிக்ஸ் த ரேட். அதை நீ கொடுக்கலனாக்கா உன் மாட்டை ஜப்தி பண்ணுவேன், உன்னுடைய வீட்டை பிடிங்கிட்டு போவேன். இதான் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. அப்போ 1000 ஆண்டு காலமாக இருந்த இந்த நிலத்தின் மீதான ஒரு உரிமையை வரி வசூல் என்ற பெயரில் வெள்ளைக்காரன் எடுக்கிறான். எடுத்த உடனே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவன், அப்புறம் மருது சகோதரர்கள், நிறைய பேர் தமிழ்நாட்டில். அதே போல் வட இந்தியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கானவர்கள். மிதினாப்பூரில் சுபேதா இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கம், பீகாரில் ஒரு 120க்கு மேற்பட்ட இயக்கங்கள், பஞ்சாபில் பல இயக்கங்கள். இவங்க எல்லாம் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த விவசாயிகள் கிளர்ந்து எழுந்து அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போ அடிப்படையில் இது யாருடைய போராட்டம்? விவசாயிகளுடைய போராட்டம். அந்த விவசாயிகளுடைய போராட்டம் தான் சுதந்திர போராட்டங்கிறத சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுல எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க பார்க்கலாம். இது விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் கிடையாதா? அதுக்கு பிறகு என்ன வருது, காந்தி வர்றாரு. காந்தி சம்புரான்கிற இடத்துல அவுரி செடி,
இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராயத்து வாரி சிஸ்டம் சொன்னேன், நேரடியாக உள்ளதை வசூல் பண்ணுறது. வசூல் பண்ண முடியாத இடத்துல வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா ஜமீன்தாரை போட்டான். அது காடா மேடா வறண்டு போய் இப்படி தான் இருக்கும், நீர் வளம் உள்ள பகுதி கிடையாது. அதுக்கு ஜமீன்தார் என்ன பண்ணலாம், வரி போட்டு வசூல் பண்ணி அவன்கிட்ட கான்ட்ராக்டாக வெள்ளைக்காரன் இவ்வளோ பேசிக்குவான், நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. இவன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதனால தான் ஜமீன் கொடுமைங்கிறது மிக கூடுதலான கொடுமையாக இருந்தது. இப்போ இந்த ஜமீன் கொடுமையை எதிர்த்தும் போராட்டங்கள் வலிமையாக வர தொடங்குனது. இதை எதிர்த்து இந்த 2 கலகங்களுடைய விளைவு நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுதான் சுதந்திர போராட்டத்தினுடைய முழு தகிப்பே. அது இங்கே கொண்டு வரல. இப்போ காந்தியடிகள் வந்த உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த சம்பூரானில் இந்த அவுரி செடி, அவுரி கலர் வயலட் கலரு, அது உலகத்திலேயே அதுக்கு முந்தைய அந்த கலர் கிடையாது. சிகப்பு இருக்குது, ப்ளூ இருக்குது, இது மாதிரி இருக்க ஒழிய வயலட் கிடையாது. வயலட்டை இதிலிருந்து எடுத்து அதுக்கு துணிக்கு நிறம் ஏற்றி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெரிய விலைக்கு விற்கிறானுங்க. அதை விவசாயி செய்ய மறுக்கிறான். ஏன்னாக்கா அவன் விவசாயம் அவுரி செடி செஞ்சான்னாக்கா உணவுப் பொருள் இல்லாமல் போகும். ஒரு காலத்தில் 1,60,00,000 பேர் செத்து போயிட்டாங்க பஞ்சத்தில். 1855 1875 நினைக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் பஞ்சத்தால் பிரிட்டிஷ் ஆவணங்களில் இருக்குது 1,60,00,000 பேர் செத்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ கணக்கு பாருங்களேன், அந்த காலத்தில் இருந்தால் அவன் பெருகிருந்தானே என்ன எத்தனை கோடி ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்களேன், இந்தியாவில் இறந்து போனவங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கடுமையான பஞ்சம் இருக்கிற போது உணவு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வியாபாரிகள் தங்களுடைய லாபத்துக்காக வேண்டி நெல் விளையிற இடத்துல அவுரிய போடு, மற்ற உணவுப் பொருள் விளங்குற இடத்துல அவுரிய போடுங்கிறது விவசாயிகள் கொந்தளிச்சாங்க. அதுதான் இவர் போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார். ஆனால் தலைமை தாங்கினாரே ஒழிய காந்தியடிகள் அந்த போராட்டத்தை வெள்ளைக்காரன் எதிர்ப்பாக பார்த்தாரே ஒழிய ஜமீன்தாரியை எதிர்ப்பாக இவர் பார்க்கல. அங்கே தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடு, காந்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்போ அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம்னு பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவினுடைய விவசாயிகளுடைய கொந்தளிப்பு தான் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய மையமாக இருந்தது. அந்த கொந்தளிப்பு இப்போ ஏற்படக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இது ஏதோ அந்தரத்தில் நடக்கல. இது வரலாற்று பூர்வமாக இது மோடி சொல்கிறார்ல எனக்கு எதிராங்கிறது, இவருக்கு எதிரானது, அது வெள்ளைக்காரனுக்கு எதிரானது, காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது, எல்லாருக்கும் எதிரானது. அப்போ காங்கிரஸ் கட்சி செய்ய போது மட்டும் நீங்கள் ஏன் ஏற்றுக்கிட்டீங்கன்னு இப்போ கேட்குறாரு. அப்போவும் விவசாயிகள் போராடி இருக்காங்க, போராடாமல் இல்லை. எந்த காலத்தில் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடாமல் இருந்திருக்காங்க? நீ ஏன் இதை செய்யலை அப்படின்னாக்கா காங்கிரஸ்காரன் செய்யலையா, வெள்ளைக்காரன் செய்யலையானாக்கா எல்லா காலத்திலும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் விவசாயிகள் அனைவரையும் கார்பரேட் ஜெயிலில் போடுறதுக்கு நீ முயற்சி செய்கிற, கடந்த காலத்தில் செய்ததை விட நீ ரொம்ப மோசடி செய்கிற, ஏமாத்துற, விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீ பதில் சொல்வதற்கு பதிலாக சரத்பவார் அப்படி செஞ்சிட்டாரு, அவர் இப்படி செஞ்சிட்டாரு, அவரெல்லாம் அப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு தானே நீ ஆட்சிக்கு வந்திருக்க. நீ அவங்கள குறை சொல்லி தானே நீ வந்திருக்க. நீ அவனை முன்னுதாரணம் காட்டுற. உன்னுடைய அடிப்படை தப்பானது அப்படின்னு நாங்கள் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லு என்று தான் விவசாயிகள் கேட்கிறார். டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தினுடைய விவரங்களை மிக தெளிவாக சொன்னீங்க. இப்போ தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து சில விஷயங்கள் நம்ம பேசலாம். திமுக அரசு பதவியேற்றதுலேருந்து ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஒரு கம்யூனிஸ்ட், 18 வயசில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தேன். இன்றைக்கி எனக்கு வயசு 68 ஆகுது. என்னுடைய நீண்ட அரசியல் அனுபவத்தில் நான் ஏதாவது ஒன்றுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பாராட்ட வேண்டும் என்றால், இப்போ சொன்னதுக்காக மட்டுமல்ல, அவருடைய முழு அரசியலுக்கும் ஒரு பெரிய பாராட்டுதல் நான் தெரிவிக்க வேண்டும் என்றால் ஒன்றியம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மனப்பூர்வமான ஒரு பாராட்டுதலை தர வேண்டும் என்பது இந்த பேட்டிக்காக மட்டும் சொல்லலை, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். இந்தியா என்பது அடிப்படையில் ஒன்றியம்தான். இட் இஸ் இன் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை கூட கிடையாது. காங்கிரஸ்காரர்களாக இருக்கலாம் அல்லது யாரா வேணாலும் இருக்கலாம். கடந்த காலத்தில் மத்திய அரசு என்று சொல்லியதற்காக நாம் ஒவ்வொருவரும் வெட்கப்பட வேண்டும்.
There is no central government, there is no unitary government. மத்தியில் ஒரு அரசாங்கம் என்பது எல்லா அதிகாரங்களையும் படைத்த அரசாங்கம் என்பது இல்லவே இல்லை. அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க ஐக்கிய குடியரசு தான் அது. சோவியத் யூனியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ யூனியன், சோவியத் நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. இந்தியாங்கிறது ஒரு கூட்டமைப்பு தான். ஆனால் இந்தியா என்கிற ஒரு கூட்டமைப்பு மிக சரியாக தமிழில் பயன்படுத்தப்படலை. கூட்டாட்சினோ என்னன்னு சொன்னோம். ஆனால் மிக சரியாக தமிழர்களுக்கான தமிழ் சொல் ஒன்றை எடுத்து ஒன்றியம் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தியதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் போற்றுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு எதிர்ப்பும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒன்றியங்கிற வார்த்தையை பார்த்து நாங்கள் மிரளலை, ஆனால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன உள்நோக்கம்? அது பிரிவினைவாதம் பண்ணுறாங்களா, மொழி இனம் இந்த இந்த அரசியல் முன்னெடுத்துட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. யார் தேச துரோகம் செய்கிறவங்க, யார் தேச துரோகம் செய்யாதவங்க? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வேணான்னு சொல்கிறவங்க தேச துரோகிகள். என்னால் இங்கே சொல்ல முடியும். இந்திய நாடு இப்படித்தான் இருக்கணுங்கிறது நாம மட்டும் சொல்லலை. இன்னைக்கு மக்கள் பல கருத்துக்களை புரிஞ்சிக்கவே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? சாதாரணமாக எழுதப்படலை. அதுக்கு ஒரு பெரிய வாக்கெடுப்பு நடந்தது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு பேர். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் யார் என்பதற்கான ஒரு பொது தேர்தலை நடத்தி அந்த பொது தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பினர்களாக அம்பேத்கர் அதற்கு தலைமை தாங்கி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அது. இது சாதாரண ஏதோ புத்தகம் எழுதிட்டு போகிற சமாச்சாரம் கிடையாது. இட் இஸ் எ வில் ஆஃப் த கண்ட்ரி, இட் இஸ் எ வில் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய விருப்பங்கள் என்ன என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம், மக்களின் விருப்பத்தை சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம், இட் இஸ் எ யூனியன் சொல்லுது. அது யூனியன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நான் தமிழில் ஒன்றியம் சொல்கிறேன். என்ன பிரிவினைவாதி அப்படின்னா நீ யாரு? நீ யார்? நான் உன்னை குற்றம் சாட்டுகிறேன். இந்தியாவினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டை அனைத்தையும் அழிக்கக்கூடிய தேச விரோத சக்திகள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ எம் ஃபார் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொன்றையும் நான் ஏற்கிறேன். பிரதம மந்திரியிலிருந்து தொடங்கி ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து விசுவாசம் செய்து கொள்கிறார்கள். நான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமாக இருக்கேன். அது யூனியன் சொல்லுது, நானும் யூனியன் சொல்கிறேன். ஆனால் அப்படி நான் சொல்கிறதுனாலேயே நான் ஒரு பிரிவினைவாதி தேச துரோகி அப்படின்னு சொன்னாக்க யார் தேச துரோகி? அரசியலமைப்பு சட்டத்தை ஆதரிக்கிறவர்கள் தேசிய துரோகிகளா? அரசியலமைப்பு சட்டத்தை விசுவாசமாக நிறைவேற்றணும்னு நினைக்கிறவன் தேச துரோகியா? அல்லது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னாலும் சரி ஒரு குறிப்பிட்ட குழு உட்காந்து நாங்கள் பேசுறது தான் பேசிக்கிட்டு இருப்போம்னு சொல்கிறவன் தேச துரோகிகளா? இதுக்கான பதிலை அவங்க தான் சொல்லணும். புதுச்சேரியில் அமைச்சரவை பதவி ஏற்றிருக்கு. இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்று வைக்கிறாரு. அதுக்கப்புறமும் பதவியேற்றுக்கிட்ட அமைச்சர்களும் அந்த வார்த்தையை சொல்லி பதவியேற்றுக்கிறாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நிலைப்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்திய ஒன்றியத்தின் அப்படின்னு அவர் சொல்கிறது, அதுக்கு முதல்ல நான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனாலும் ஒன்றியம் என்ற ஒன்றை சரியாக புரிந்து, ஒரு காங்கிரஸ் கட்சி குடும்பத்திலேருந்து வந்தவங்க, தமிழின் மீது ஒரு பாரம்பரியம் உண்டு. குமரி அனந்தனுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, அந்த அம்மாவுக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. ஒன்றியம் என்ற சொல்லினுடைய உண்மை அர்த்தத்தை நம்ம ஊரில் இருக்கிறவன் எவனும் புரிஞ்சிக்காத போது அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டதுங்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு அந்த அவங்க சரியாக புரிஞ்சிருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்துக்கு சரியாக புரிஞ்சிருக்கிறாங்கங்கிற அளவில் நான் அதை பாராட்டுறேன். அதனால் அது ஒரு நல்ல விஷயம். அதை நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை.
அவங்கள பார்த்தாவது தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்தாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு எடுபடிகள் மாதிரி ஒரு கும்பல் தயார் பண்ணி ஏதோ போயிட்டுருக்கு. மீடியா அது இது எல்லாத்துலேயும் நின்றுட்டு என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல, அப்படி ஒரு கும்பல் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், அவங்கள பார்த்தாவது உங்களை நீங்கள் திருத்திக்கிங்கன்னு சொல்கிறேன். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசு தான் ஒரு வகையில் காரணமாக நீங்கள் சொன்னாலும், தமிழகத்தில் இருக்க திமுக அரசு பெட்ரோல் விலையை ஆட்சிக்கு வந்தோடனே 5 ரூபாய் குறைப்போம், லிட்டருக்கு 5 ரூபாய் குறைப்போம்ன்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னும் நிறைவேற்றலை. அதை பற்றி கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்றும் சொல்லலையோ? ஒருவேளை கூட்டணியில் இருக்கிறதுனால எதுவும் சொல்லலையோ? தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போவும் சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம், உண்மையாக சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை அது இல்லை. இவங்க 5 ரூபா கொடுக்குறதுங்கிறது ஒரு 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 இதில் எங்களுக்கு வரக்கூடிய தொகையில் ஒரு பகுதியை அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற நிதி பற்றாக்குறையில் கொடுக்கலாம், நான் கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்லலை. பொருளாதார பட்ஜெட், மற்ற நெருக்கடிகள், கொரோனா பீரியடு இதெல்லாம் வச்சு கூட கொடுக்காமல் இருக்கலாம். கொரோனாவினுடைய நெருக்கடிங்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, மாநில அரசுக்கு ரொம்ப கூடுதலான நெருக்கடி. அது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி மத்திய அரசுக்கு கிடையாது. பிரச்சனை என்ன? இன்டர்நேஷ்னலாக பெட்ரோலுடைய விலை குறைஞ்சிருக்கிற போது இந்தியாவில் மட்டும் ஏன் ஏறுது? அது யார் பதில் சொல்கிறது? ஸ்டாலின் பதில் சொல்லணும்னு நாங்கள் நினைக்கல. 5 ரூபாய்க்கு வேணால் ஸ்டாலின் பதில் சொல்லலாம். அவர் பதில் சொல்லாமலேயே என்னால் சொல்ல முடியுது. கொரோனா பீரியடு, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்குது, எதிர்காலத்தில் கட்டாயம் பரிசீலனை பண்ணுவாங்க, அவங்க பரிசீலனை பண்ணலைன்னா கூட பரிசீலனை பண்ணுங்கன்னு நாங்கள் வலியுறுத்துவோம்னு நாங்கள் சொல்கிறோம். நான் கேட்குற கேள்வி, என்னுடைய போராட்டத்தினுடைய கேள்வி என்ன? மத்தியில் படிப்படியாக இந்த உலக அளவில் பெட்ரோலுடைய விலை குறைஞ்சிருக்கிற போது இந்தியாவில் மட்டும் ஏன் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு போடக்கூடிய, அதன் மீது போடக்கூடப்பட்டிருக்கிற பலதரப்பட்ட வரிகள் தான் காரணம். அந்த வரிகளை உடனே அவங்க ரத்து பண்ணாங்கனாக்க 60 ரூபாய் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், எல்லா ஊரில் இருக்கக்கூடிய பட்டியலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உலகத்திலேயே மிக அதிகமாக பெட்ரோலின் மீது வரி போட்டிருக்கிற அரசாங்கம் இந்திய அரசாங்கம். பலதரப்பட்ட வரிகள். அந்த வரிகளை இந்த நெருக்கடி காலத்தில் நீ ஏன் குறைக்கல அப்படின்னு கேட்டாக்க, மாநில அரசு அப்படின்னு பிஜேபி ஆட்களும் சிலது பேசினதை நான் கேட்டேன், மாநில அரசு குறைக்கலாம் தானே அப்படின்னு. இது 5 ரூபா. இவங்களுக்கு நெருக்கடி இருக்குது. இன்னும் இந்த மேடை, இந்த ஊடகத்தின் வாயிலாக அதுக்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொரோனாவில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியில், பயங்கர நெருக்கடியில் இந்த அரசாங்கமே அப்படியே முழி பிதுங்கி போயிருக்கு. பெட்ரோலுக்கு அவனுக்கு மனிதனுக்கு உயிர் போகாமல் இருக்கிற ஆக்சிஜனை கொடுக்குறதா, பெட்ரோல் விலையை குறைக்கிறதா அப்படின்னாக்க ஆக்சிஜனை கொடுக்கணும் தான் அவசியம் முதல் நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் லேட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்பேன். இந்த கேள்வி இந்த நேரத்தில் பொருந்தாது. எது பொருந்தும்? எது பொருந்தும் என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் அது போட்டிருக்கிற, அது ஒரு வெள்ளை அறிக்கை வைக்கட்டும். அடக்க விலை எவ்வளவு வரி நீ போடுற? இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் மத்திய அரசின் மீது வந்துருச்சு இந்த அளவை குறைக்க சொல்லி. அது எதுலேயுமே அவர்கள் கவனம் எடுக்கவும் இல்லை. அதுக்கான பதில்லாம் வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் கார்பரேட்டுடைய கைக்கூலிகள். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுடைய கைக்கூலிகளாக இருக்கிறது. அதனால தான் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீண்ட நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.